வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஷீரடி சாய்பாபா அவருடைய அவதாரமும் அவருடைய வாழ்க்கை வரலாறும் அவரை பற்றி நமக்கு ஒரு சில குறிப்புகளை வச்சு இந்த பதிவு போடுறோம். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையான தகவல் யாருக்கும் கிடைக்கல. ஆனால் அவரை பற்றிய பல கதைகள் நமக்கு எடுத்து வைக்குது. அதில் ஒரு கதையை, அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்று கதையை இந்த பதிவில் பதிகிறேன். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் உங்களுடைய ஆதரவையும் லைக்ஸ், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி, வாங்க இன்றைக்கி நம்ம ஷீரடி சாய்பாபா அவரை பற்றிய நமக்கு தெரிந்த தகவல் ஷேர் பண்ணிக்கிறோம். ஷீரடி சாய்பாபா அவர்கள் மராட்டிய மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகர்ங்கிற மாவட்டத்தில் ஷீரடிங்கிற பகுதியில் வாழ்ந்தார். இவர் ஒரு இந்திய குரு, அப்புறம் யோகி மற்றும் சுபி துறவி அப்படின்னு அழைக்கப்படுறார். இவர் இந்துக்கள் இஸ்லாமியர்களும் புனித சாமியாராக போட்டிருந்தார். இந்துக்கள் இவர் கடவுள் தத்தாதிரேயராகவும் அவதாரமாக கருதுகின்றனர். இஸ்லாமியர்கள் உருது மொழியில் பிர்னும், தமிழில் குதுப் நம்ம அங்கே அப்படியும் பாபா அவர்கள் நம்புகிறாங்க. ஷீரடியில் சாய்பாபாவுடைய சமாதி இருக்கும் இடத்துல தற்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தொழும் புண்ணிய தலமாக இந்த ஷீரடி சாய்பாபா உடைய சமாதி அமைந்த இடம் இப்பொழுது விளங்குது. ஒரு முறை ஷீரடி சாய்பாபாட்ட நீதிபதி ஒரு கேள்வி கேட்காரு, உங்களுக்கு வயது எத்தனை அப்படின்னு கேட்காரு. அதுக்கு சாய்பாபா அவர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சாய்பாபா குறிப்பிடுறாரு. பக்தர்கள் பலர் திரட்டி தகவல்களில் இருந்து சாய்பாபாவுடைய அவதார தினம்ங்கிறது ஒரு குறிப்பு சொல்லியிருக்காங்க. அது எப்போ 1838 செப்டம்பர் 28 அப்படின்னு தகவல் நமக்கு குறிப்பிடுது. மராட்டிய மாநிலத்தில் பத்ரி கிராமத்தில் கங்கா பவத்யா தேவகிரி அம்மா என்ற தம்பதியினருக்கு வசித்து வந்தாங்க. தீவிர சிவபக்தர்களான இவர்களுக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை அவங்களுக்கு இல்லை. ஒரு நாள் இரவு பலத்த மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து கரை புரண்டு ஓடுது. படகோட்டி கொண்டு சென்ற கங்கா பவத்யா தன் படகையும் பத்திரப்படுத்தி ஆற்றங்கரைக்கு ஒரு வாரமாக ஒதுங்கிறாரு. வீட்டில் தேவகிரி அம்மா மட்டும் தனியாக இருந்தாங்க. தேவகிரி அம்மா தனியாக இருக்கும்போது அவர் வீட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்டு கதவை திறக்கிறாங்க. அப்போது ஒரு முதியவர் கதவை தட்டுறாரு. தேவகிரி அம்மா அந்த முதியவர்கிட்ட என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதியவர் மழை அதிகமாக பெய்யுது, இரவு மட்டும் இங்கே தங்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி என்று சொல்லி தேவகிரி அம்மா ஒரு திண்ணையில் அவரை படுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. மறுபடியும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் கதவை தட்டார். தேவகிரி அம்மாவிலேருந்து அந்த முதியவர்கிட்ட என்ன வேணும் கேட்கவும், பசிக்குது, சாப்பாடு ஏதாவது இருந்தால் தாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தேவகிரி அம்மா அவங்கக்கிட்ட இருந்த சாப்பாடு அவங்களுக்கு அந்த முதியவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் கதவை தட்டுறாரு அந்த முதியவர்.
எனக்கு கால் வலிக்கிறது, சற்று பிடிச்சு விட முடியுமா அப்படின்னு அந்த தேவகிரி அம்மாட்ட வந்துட்டு கேட்குறாரு. உடனே தேவகிரி அம்மா அதிர்ச்சி அடைஞ்சாங்க. சரி, யாராச்சும் பணம் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு காலை அமுக்க சொல்லுவோம் அப்படின்னு தேவகிரி அம்மா முடிவு பண்ணி பக்கத்தில் யாராச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. யாரும் கிடைக்கல. சரின்னு அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கதவு சட்டம் கேட்கு. திறந்து பார்த்தா ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி வந்துட்டு, நான் வந்து காலமுக்கி விடுறேன், எனக்கு வந்துட்டு காசு தருவீங்களா அப்படின்னு சொல்லவும், தேவகிரி அம்மா வந்துட்டு சரி நீங்கள் காலமுங்க சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு கதவு சத்தம் வந்து கேட்குது. அப்பொழுது கதவு திறந்த அந்த தேவகிரி அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் வந்துட்டு தெரியுது. அது என்னன்னு பார்த்தோம்னா, சிவனும் பார்வதியும் வந்துட்டு காட்சியளிக்கிறாங்க. அந்த முதியவராக சிவனும் அந்த பெண்மணியாக பார்வதி தேவியும் வந்திருக்கதா அப்போதான் அவங்க வந்துட்டு உணர்றாங்க. அப்பொழுது வந்துட்டு அந்த தேவகிரி அவர்களுக்கு வந்துட்டு சிவனும் பார்வதியும் வந்துட்டு காட்சியளிச்சுட்டு, உனக்கு 3 குழந்தைகள் பிறக்கும், அதில் 3வது குழந்தையாக நான் வந்துட்டு உனக்கு பிறப்பேன் அப்படின்னு தேவகிரி அம்மாட்ட வந்துட்டு சொல்லிட்டு மறைஞ்சிட்றாங்க. இதை வந்துட்டு கங்கா பகவதியாட்ட வந்துட்டு தேவகிரி அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு நம்பலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு தேவகிரி அம்மா வந்துட்டு கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமான முதல் குழந்தை ஆண் குழந்தையும், அடுத்த ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு பெண் குழந்தை ஒன்றும் பிறக்குது. அடுத்த கொஞ்ச நாளில் மறுபடியும் கர்ப்பமாக இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு கங்கா பகவதியாவுக்கு வந்துட்டு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு கங்கா பகவதியா வந்துட்டு சிவன் மேலே கொண்ட பக்தியில் வந்துட்டு சிவனை காணணும்னு சொல்லிட்டு சிவனை தேடி போயிடுறாரு மலைப்பகுதிகளுக்கு. காடு மேடாக வந்துட்டு சிவனை காண செல்கிறாங்க. அப்போது வந்துட்டு தேவகிரி அம்மா வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு ஆலமரத்தடியில் வந்துட்டு சுற்றி வச்சு காட்டுப்பகுதியில் வந்துட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. கணவன் பின்னாடியே தொடர்ந்து சென்று விட்டாங்க. அப்போது வந்துட்டு முஸ்லீம் பக்கீர் ஒருவர் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு கண்டெடுத்து மன்வாத் கிராமத்தில் உள்ள தன் வீட்டுக்கு வந்துட்டு கொண்டு வந்துடுறாரு. அவர் வந்துட்டு பாபாவை வந்துட்டு 4 ஆண்டுகள் வந்துட்டு வளர்த்து, பிறகு அவர் வந்துட்டு அந்த சிறுவனை வந்துட்டு வேங்குசாவிடம் வந்துட்டு ஒப்படைக்கிறார். பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்திய இவர் வந்துட்டு இந்து முஸ்லீம் இடையே வந்துட்டு சிநேகத்தை வளர்த்தவர். மசூதியில் வந்துட்டு வேற்றுமை பாராமல் நுழைந்த இந்துக்களை வந்துட்டு இவர் வந்துட்டு வழிபட வைத்ததும் போலையும், அப்புறம் மசூதியில் வந்துட்டு மலர்களால் அலங்கரிக்க விரும்பிய முஸ்லீம் பக்தரை வந்துட்டு அந்த மலரை வந்துட்டு அங்கே பக்கத்தில் உள்ள கோயில் உள்ள ஆஞ்சநேயருக்கு அந்த அர்ச்சனை செய்ய பணிந்தது என்று பல நிகழ்வுகளும் வந்துட்டு இந்துக்களும் முஸ்லீம் நண்பர்களாக விளங்கிய வேண்டும் அப்படின்னு தனது உன்னதத்தையும் எண்ணத்தையும் செயல்படுத்தியவர் தான் வந்துட்டு சாய்பாபா அவர்கள். இப்படி சாய்பாபாவுக்கு வந்துட்டு பலரும் பலவிதமான கதைகள் வந்துட்டு பதிவுகளாக வந்துட்டு பதிவிடுறாங்க. அதில் வந்துட்டு இதுவும் ஒரு பதிவாக வந்து பதியப்பட்டிருந்துச்சு. அந்த பதிவிலிருந்து எடுத்து இந்த பதிவு நம்ம வந்து போடுறோம். இது வந்துட்டு நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துங்கிறது கிடையாது. ஒரு சில கருத்துக்களை நம்ம செலக்ட் பண்ணி இந்த பதிவில் வந்து சாய்பாபா அவர்களை பற்றி போட்டிருக்கோம். நம்பிக்கைங்கிறது தான் வந்துட்டு எப்பயுமே கடவுள். சாய்பாபாவுக்கும் இல்லை, எந்த கடவுளுக்குமே வந்துட்டு நம்பிக்கைங்கிறது தான் வந்துட்டு கடவுள்.
கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு வேணுனாலே கடவுள் நமக்கு வந்து எப்பவுமே துணை இருப்பார். அதனால் வந்துட்டு நம்பிக்கை உருக்குலைக்கும் விதமாக எதுவும் அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கருத்து நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.